இவனுக்கு ஒரு வித்தியாசமான வால் கிடைக்குது, இந்த மாதிரி சொருகி சொருகி எடுத்தாதான் இதோட உண்மையான பவர் வெளி வரும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1,00,000 தடவை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கண்ணுக்கு மட்டும் காட்டுது. ஆனா பாக்குற எல்லாருமே இவன் என்னதானா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தூங்கும் போது பல்லு வளக்கும் போதுன்னு எங்க போனாலும் இந்த வால் எடுத்துட்டு போயிட்டு இதே போலதான் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் டோர்னமெண்ட் வரப்போது அதை ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் தான் உட்காந்து இதே போல பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாள்ல டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ற டேவும் வந்துருது. இவங்களை எதிர்க்கிறதுக்கு ஆப்போனன்ட் கிளான் பயங்கர ஸ்கில்லோட வந்திருக்காங்க. இங்க இவங்க முன்னாடி இதே போல தான் பண்ணிட்டு இருக்கானா, கேட்டா 90,000 தடவை பண்ணிட்டேன், இன்னும் 10,000 தடவை பாக்கி இருக்குன்றான். இதை கேட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம இவன் பாட்டு இதே பண்ணிட்டு இருக்க. இப்போ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. இவங்க சைடுல இருந்து ஒரு ஜூனியர் அனுப்பிச்சு விடுறாங்க. இவன் போயிட்டு நல்லா சண்டை போடுவான்னு சொல்லி பார்த்தா 2 அடியில கீழே வந்து மண்ணை கவிட்டு வந்துடுறான். இங்க பாருங்க, ஒருத்தா யாருன்னா இருந்தா சண்டை போறதுக்கு அனுப்பிச்சு விடுங்க, இந்த மாதிரி ஜோக்கர்லாம் அனுப்பிச்சு விட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. அக்கா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இவங்க போயிட்டு இப்ப பயங்கரமா பறந்து பறந்து தான் சண்டை போடுறாங்க. இருந்தாலும் இவன் அக்காவே அடிச்சு கீழே தள்ளிடுறான். எல்லாம் அடி வாங்கிட்டு வந்து வாயில மூக்கலன்னு சொல்லி ரத்தம் ஓடிவிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் தான் சண்டைக்கே போகாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கான். டே நீ பண்ணதெல்லாம் போதும்டா, போய் தரடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இவனும் சரி ஓகே வேற வழி இல்ல, நான் தான் போயவனும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரான். தம்பி பாக்கிறதுக்கு நல்லா மைதா மாவு மாதிரி மழை மழைங்கிற அச்சு மூஞ்செல்லாம் குழப்பிடுவேன், ஒழுங்கா டிக்ளேர் குடுத்துட்டு நீயே கிளம்பிடு அப்படின்றான். என்னது டிக்ளேரா, என் பரம்பரைக்கே தோல்வினா என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுக்கிறான் பாருங்க. ஏதோ ஒரு ஒளி ஓட்ட மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்குது. எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கும்போது மறுபடியும் சக்கு சக்கு சக்குன்னு குத்த ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாக்குற நமக்கே எவ்வளவு காண்டாவுது. அங்க வந்தவன் எட்டி நெஞ்சிலே மிதிக்கிறான். பறந்து போய் விழுந்து எழுந்தவன் மறுபடியும் அதே போலதான் பண்ணிட்டு இருக்கான். கேட்டா இன்னும் 60 டைம் தான் இருக்கு இந்த மாதிரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு வேகமா பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆப்போனன்ட் செம்ம டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல பறந்து மண்டையிலே போடலாம்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப கரெக்டா இவனும் அந்த மாதிரி பண்ணி 1,00,000 தடவை கவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்வாட வெளியே எடுக்கும்போது பயங்கரமான பவர் வெளியே வந்து அவனை ஒரே அடியா அடிச்சு பறக்க விட்டு இந்த டோர்னமெண்ட்லயும் ஜெயிக்கிறான்.